வணக்கம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி களஞ்சியம் ஆப்பில் எப்படி டிஆர்இஆர் பில்லு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இனிஷியேட்டர் லாகின் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் போங்க. ஃபினான்ஸில் பேரோல் போங்க. ஃபினான்ஸில் பேரோலில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் ப்ராசஸ்ஸு ரிசல்ட்ஸு ஜென்ரேட் பில்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் போங்க. ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் டிஏ அப்படின்னு இருக்கும். ஜிடிஎன் டிஏ ப்ரோக்ராம் அதுக்குள்ளே போங்க. அந்த லிங்க் ஆக்ஷனுக்குள்ளே போனீங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரும். டிடிஓ நேம், பில் குரூப், ரிப்போர்ட் ஃப்ளாக். இதில் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்க. டிடிஓ நேமில் நம்ம உங்கள் பணம் பெற்றும் வழங்கும் அலுவலர் அந்த இன்ஸ்டியூட் பேர் வரும். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இது குயிக் செலக்ட் பண்ணிவிட்டு பில் குரூப் வந்து உங்கள் எத்தனை பில் குரூப் உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஆஃபீஸில் இருக்கோ அதில் எந்த பில் குரூப்புக்கு வேணுமோ அந்த பில் குரூப் கொடுத்து செலக்ட் பண்ணிங்க. பட்டு இப்போ ஏஏ பர்மனண்ட் அப்படின்னா இது நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க பேர் அந்த குரூப். இந்த ரிப்போர்ட் ஃப்ளாகில் வந்து 2 இருக்கும். ஒன்லி ரிப்போர்ட்டு, ப்ராசஸ் வித் ரிப்போர்ட்டுன்ட்டு. அதில் ஒன்லி ரிப்போர்ட் கொடுத்துடணும். கொடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க, சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வரும், ஷெட்யூல்டுன்னு வரும். அதுக்கு கீழே மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிற்கும். ரன்னிங் இருக்கா, அது கம்ப்ளீட்டட் ஆகணும். இந்த கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸில் ரன்னிங் அதுக்கு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வியூ அவுட்புட் கொடுங்க. வியூ அவுட்புட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு பின்னாடி நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் இது வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அட்டாச்டுன்னு இருக்கா, அதில் எஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், அதனால் எஸ்ன்னு வரும். உங்களுக்கு வந்து அங்கே நோன் இருக்கும். இதில் நீங்கள் அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணினதில் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ் வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு பில் குரூப்புக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக ப்ராசஸ்க்கு போய் எத்தனை பில் குரூப்போ எல்லா பில் குரூப்புக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸில் பேபிள் குரூப் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்து ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ரிசல்ட் வரும், பேர் வரும். அந்த பேரை எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் எதுவும் செலக்ட் பண்ணாமல் கொடுத்ததுனால இது வந்து எரர் காட்டுது. நீங்கள் வந்து இந்த இடத்துல பில் குரூப் எந்த பில் குரூப்போ அந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இதை எல்லா அரியர் பில்லு போடுற மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். பில் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஏஏ பர்மனெண்ட்னா ஏஏ பர்மனெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி பேரெல்லாம் வரும். கீழே வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரன் டைப்பில் டிஏ அரியர்னு கொடுக்கணும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் இப்போ பண்ண முடியாது. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஜென்ரேட் பில்லுக்கு போயிடலாம். ஜென்ரேட் பில்லுக்கு அது போகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரன் வந்தோடனே ரிசல்ட் பார்க்கணும். முடிச்சோடனே ரிசல்ட்டில் போய் சேம் அதே மாதிரி பில் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு பில் டைப்பில் டிஏ அரியர் செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் பில் குரூப்பு நம்ம எந்தெந்த பில் குரூப்புக்கு நம்ம வந்து ரன் கொடுத்துருக்குறோமோ அது எல்லா பில் குரூப்பும் ஒவ்வொரு பில் குரூப்பாக செலக்ட் பண்ணி ஏஏ பர்மனெண்ட் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் எல்லாம் கீழே வந்துடுவாங்க. அதில் இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ரிசல்ட் செக் பண்ணிக்கங்க. ரிசல்ட் செக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளோட கால்குலேட் பண்ண அமௌண்ட் இங்கே வரும்.
வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக ஜென்ரேட் பில் போயிடலாம். அது எப்பவும் போல் நார்மல் ப்ராசஸ் தான். ஜென்ரேட் பில்ல போயிட்டு சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லை செலக்ட் பண்ணிவிட்டு பில் டைப்பு டிஆர்இயர் கொடுத்துட்டு பில் குரூப்பு எந்த பில் குரூப்போ அந்த பில் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் வருவாங்க, அந்த பில் குரூப்பில் இருக்கிறவங்க. ஸோ இங்கே செலக்ட் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜென்ரேட் பில் கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு கிரியேட் எ பில்லுன்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே கிரியேட் பண்ணிட்டேன், அதனால நான் உங்களுக்கு அதை காமிக்கல. அனைவருக்கும் நன்றி. மேலும் புதிதாக ஏதாவது வரும்போது அப்டேட் செய்கிறேன். நன்றி.